கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கரெக்டு. இப்போ நான் வாழ்ந்தேன், நான் பள்ளிக்கூடம் போனேன், நான் படித்தேன், டிகிரி வாங்கினேன், வேலைக்கு போனேன், அவ்வளோவும் செஞ்சு ஒரு பயனும் இல்லாமல் ஆயிடுச்சு. கரெக்டு தானே? இப்போ திரும்பவும் அதை என் பிள்ளைக்கு செய்யணுமா? நான் தான் என் வானலை வீணாக்கிட்டேன் தானே? ரொம்ப சரியான கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்குமானது. நீங்கள் அவருக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த பதில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஜெயிச்சிருவீங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சமூகம் சார்ந்த ஒரு ஒழுக்கம் ஒன்று இருக்குது. சமூகம் சார்ந்த ஒழுக்கம் ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க? சமூக ஒழுக்கத்தில் ஒருத்தர் 10வது படித்தார்னா ஒரு அறிவாளியாக இருப்பார், 12வது படித்தார்னா அதை விட அறிவாளியாக இருப்பார், டிகிரி படித்தார்னா இன்னும் அறிவாளியாக இருப்பார்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சின்னா, இவ்வளோ படித்தா நான் அறிவாளி ஆக முடியல, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லணும், ஒன்று தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறமா தான் நான் என்ன பண்ணுறேன், சர்டிஃபிகேட் வாங்கி வச்சேன், ஆனால் நான் பெயிண்ட் வச்சு தான் போயிச்சேன். சர்டிஃபிகேட் வாங்கி வச்சேன், நான் ஒரு சலவை தொழிலாக இருந்து தான் போயிச்சேன். நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சேன், ஆனால் அப்படி ஒன்றும் நான் வேலை செய்யலை. போய் லாகிரதம்லாம் படித்தேன், சைன் தீட்டா காசு தீட்டாலாம் படித்தேன், அந்த மாதிரி கணக்கு போட்டெல்லாம் நான் என்ன பண்ணல, வாழவே இல்லை. என் படிப்பு எனக்கு உதவவே இல்லை. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன், ஆனால் கம்ப்யூட்டரில் போய் வேலை செஞ்சுக்கிறேன். அதுவும் என்னடானா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கிறேன். இல்லவே இல்லை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. கோடிங்னு ஒன்றை படிச்சுட்டு கோடிங் மூலயமா நான் என்ன பண்ணுகிறேன், பணம் சம்பாதிச்சுக்கிறேன். இன்ஜினியரிங்க்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கோடிங் தான் நான் படிக்க போகிறேன்னா, நான் 10வதுலேயே கோடிங் படிச்சிருந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம். இப்போது எலன் மாஸ்க் இந்த கேள்வி தான் கேட்குறாரு, நீ கேட்ட கேள்வி தான் கேட்குறாரு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கான அறிவு ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் படித்தவன் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஸ்கூலில் போய் படித்தவனா ஒரு கேள்வி, ஏதோ ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது, அந்த கேள்விக்கு பதில் தேடுறவங்க படித்தவனா? கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்களா? எல்லா கேள்விக்கும் பதில் தேடுற மாதிரி நீங்கள் படித்தவன் வேணா இந்த உலகத்தில் உண்டா? இல்லை. அப்போ ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேள்வியை போய் கூகுள் ஃபைண்டர் போய் தேடி எங்கெல்லாம் இருக்குது அதை எடுத்து கொடுக்க முடியுதுன்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாத, தேடி எடுத்து கொடுக்குற பதிலை சரின்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தனுக்கு அறிவு இருக்கணும். அவன் ஸ்கூலுக்கு போய் எடுத்து வந்துருப்பானா அந்த நாலேஜே? ஸ்கூல் போயிருக்க மாட்டானா? அதனால் உங்கள் டிகிரியெல்லாம் வேணாம், நான் ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன், அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை உண்டுட்டான் எலன் மாஸ்க். புரியுதா? இப்போது அதனால் வருங்காலங்களில் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து டிகிரி வாங்குறதுக்கு உதவாது. இப்போவும் ஊருக்கு இன்ஜினியரிங் நிறைய பேர் இருக்கிறான், அவன் ஒன்றும் வாழலை. அப்பா 8வது கிளாஸ் கூட படிக்கலை, ஒரு கொத்தனார் ஆகிறாரு, மேஸ்திரி ஆகிட்டார், 4 வீடு படிக்கிறார். பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுக்கிறார், சிவில் இன்ஜினியரிங். அவன் படம்லாம் வரைகிறான், படத்தை எடுத்து போய் கொடுத்து லஞ்சம் வாங்கி என்ன பண்ணுறான், பிளான் வாங்க, லஞ்சம் கொடுத்து பிளான்லாம் நல்லா போட்ட பக்காவாக இருக்குலாம் கிடையாது, கம்பியெல்லாம் உள்ள கரெக்டாக போட்ட ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா பண்ணிட்டுலாம் கொடுக்கல, பணம் கொடுத்தா பிளான் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதே இல்லை, படம் வரைய தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளவே வச்சுப்பார், சாதாரணமாகவே சொல்லுவார், ஒரு கோடு போடுவார், டேப்பு வச்சுப்பார், அளந்துருவார், இல்லை கயிறு எழுப்பார், கயிறு வச்சு என்ன பண்ணுறாரு, வீடெல்லாம் கட்டியே முச்சுன்னு வைப்பார். அப்போது அவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு நாலேஜோட வீடும் கட்டி கொடுத்துங்கிறாரு. அவரை நம்பி நிறைய பேர் என்னவும் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்டு ஒப்பந்தமோ கொடுக்கவும் செய்கிறாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஆனால் இன்ஜினியரை நம்பி, ஏன்னா அவர் வேலை செய்ய மாட்டார், கோட் ஷூட் போட்டுன்னு நிற்பார், லேபர் கிடைக்கலன்னுவார். புரியுதா? இப்போ வேலை செய்கிறவன் சிந்திக்கலை அப்படின்றது தான் படித்தவன் ஜெயிக்கிறதுக்கான காரணம். வேலை செய்கிறவர் சிந்திப்பார்னா படித்தவனுக்கு வேலை இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, படிச்சுட்டு வேலை செய்யாமல் போயிடலான்னு தான் நினைக்கிறாங்க. படிப்புன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுறது, உடல் உழைப்பு செய்யக்கூடாது, இதுதான் படிப்பு. படிப்புன்னா என்ன, படித்தவர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டீச்சர்னா யாருன்னா கொடை பிடிச்சின்னு காட்டன் புடவை கட்டின்னு இன் பண்ணின்னு போவாங்க. சின்னப்பதாஸ் படம் பார்த்துருப்பீங்க. டீச்சர்னா யார்? கோமணம் கட்டின்னு துணி துவைச்சார்ல, அதை புள்ள பார்த்தார்ல, அவர் என்ன வந்துக்கிறாரு, அப்பா வேலையை செஞ்சுறாரு, டீச்சர் பண்ணிக்கிறாரு. ஒரு சக்கரத்தை ஒரு கோடை போட்டு கட்டம் செஞ்சார்ல, அவர் என்ன பண்ணிடுறாரு. இன்றைக்கி நீங்கள் கோடிங்கெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதே இல்லை, ஏஐ கேட்டால் கொடுத்துரும். ஸோ அறிவு உனக்கு வானான்ட்டாங்க. அது யார் பார்த்துக்கான்? ஏஐ பார்த்துக்கோம். உனக்கு என்ன தெரியணும், இப்போ எங்கேருந்து எடுத்து எதை கூட வைக்கணும்னு மட்டும்தான் தெரியணும். உனக்கு என்ன தெரியணும்? இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் எழுதுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 3-4 கம்ப்யூட்டர் ஒரே மானிட்டர் வச்சுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்து அது சொல்லும், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க டைப் பண்ணுற மாதிரி. இன்னும் மோசம் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணுவாங்க. என்எஃப்சி அதெல்லாம் போட்டு இதில் வரத்தில் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரிலாம் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா என்ட்ரி பண்ணால் நான் அது எது இந்த மாதிரி ஆகிடு போகுதுன்னு இவன் எதனா கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டுக்கிறான்.
புரியுது என்ன சொன்னேன். அப்போது உன் பிள்ளைய நீங்கள் படிக்க வைக்கிறது எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழி இல்லை 2 மொழி அவனுக்கு என்ன பண்ணணும், கற்றுத்தரணும். ஸ்கூல் கற்றுத்தரலாம், இல்லை நீங்களே கூட என்ன பண்ணலாம், கற்றுத்தரலாம். புரியுதா? இப்போ ஸ்கூல் எதுக்கு அனுப்புறீங்கன்னு பார்த்து அனுப்பணும். சும்மா என்ன பண்ண முடியாது, அனுப்பக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்தியமாக சும்மா அதெல்லாம் கிடையாது. அங்கே அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கற்றுத்தரவே இல்லை. காஃபி வாங்கினுவா, டீ வாங்கினுவான்னுவாங்க. அந்த டீச்சருங்க சொல்கிறேன், பசங்களை கூப்பிட்டு அடிப்பாங்க. ஒரு ஒழுக்கம் இருக்காது. கவர்மெண்ட்டு இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் போடணும், ட்ரெஸ் போடணும், டைமுக்கு எழுந்துப்பான், டைமுக்கு போவான். புரியுதா? டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உதவும். டைமும் நீங்கள் வீட்டிலேயே மெயின்டைன் பண்ண கற்றுந்து நீங்களே படிப்பும் சொல்லி தருவீங்கன்னா ஸ்கூல் தேவையில்லை, பள்ளிக்கூடம் தேவை இல்லை. அதெல்லாம் ரூபா சர்டிஃபிகேட் வச்சுலாம் இனிமேல் போட்டு படிக்க முடியாது. பொய், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேட் ஆஃப் பர்த் தெரியுறதுக்கு சர்டிஃபிகேட் வந்துச்சு. பிறந்த தேதிக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டே கொடுத்துது. ஆக்சுவலாக ஸ்கூல் சர்டிஃபிகேட் எதுக்குறானா டேட் ஆஃப் பர்த் தெரியுதுலாம். எங்களுக்கெல்லாம் 68 பிறந்தவங்களுக்கெல்லாம், 75 76 அப்புறமா பிறந்தவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா டேட்டா இருக்குது. நீங்கள் இப்போ கூட பர்த் சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம், நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நாலேஜுக்கு நீங்கள் பேசியிருக்கணும், புரிஞ்சுக்கணும். எந்த ஃபீல்டு உனக்கு பிடிச்சிருதோ அந்த ஃபீல்டில் நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் புரியுதானா சொல்கிறேன்ட்டு. உங்கள் பிள்ளைய அப்படி வளர்க்க முடியும்னா நீங்கள் பிரில்லியன்ட்டு தான். அதுதான் சரியும் கூட. இதுதான் என்னோட பதில். ஆனால் இந்த சமூகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா போய் நான் படிக்கவே இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். இல்லைன்னா நீங்கள் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பேச தெரிஞ்சிங்கன்னா, ஒரு கம்பராமாயணம் மகாபாரதம்லாம் உங்களுக்கு தேவைன்னா தேவை, சும்மா வரலாறுலாம் உங்களுக்கு தேவைன்னா சும்மா அடையாளத்துக்கு. அது மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க, கற்றுக் கொடுப்பீங்க. உங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு மெத்தடு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன, அதனால தான் ஸ்கூலுமே வேறு இருக்குது. சிபிஎஸ்சி வேறு, மெட்ரிகுலேஷன் வேறு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு வேறு, விதவிதமான ஸ்கூலுங்க ஏன் வந்துருக்குதுன்னா கற்றுக் கொடுக்குற முறையில் மாறிடுது. நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும்னா, இல்லை நான் ஒரு ஸ்கூல் கட்டேன்னா விரைவில் கட்டுவேன், கட்டினா இப்படி தான் இருக்கும். பாடத்திட்டங்கள்லாம் 8வது பாஸ் பண்ணுறதுக்கான பாடத்திட்டத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். அது போதாது. உங்களுக்கு பள்ளிக்கூடம்லாம் போதும்னா நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன் இந்த வேலையை. உங்களுக்கு அரசியல் போதான்னு தான் நான் அரசியலே ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விளம்பரமானவனை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. அவன் பின்னாடி போகிறது தான் உங்களுக்கு பிடிக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்கல, நல்லா வாழ்கிறதுக்கான வாழ்க்கை உங்களுக்கு பழகிட்டீங்க. பள்ளிக்கூடம் பச்சு பழகுனதுனால பக்கத்தில் உங்களுக்கு சொல்லணும் பாருங்கள், என் பிள்ளை இன்ஜினியர் படிச்சுக்கிறான், பிஇ படிச்சுக்கிறான், சொல்லும்போது பெருமையாகுதா இல்லையா? மாப்பிள்ளை எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்குறான். மாப்பிள்ளை எதுக்கு, பொண்ணுக்கிட்ட வேலை செய்யறதுக்கு, எங்கன்னா போய் வேலை செய்யறதுக்கா? இல்லை உண்மை என்ன, எனக்கு பொண்ணுங்குது பிள்ளைங்குது, மாப்பிள்ளை எதுக்கு தேடுறோம் நம்ம? மாப்பிள்ளை எதுக்கே தேடுறீங்க? பொண்ணுக்கிட்ட வேலை செய்யறதுக்கா இல்லை வெளியே எங்கன்னா போய் வேலை செய்யறதுக்கா? பொண்ணுக்கிட்ட வேலை செய்யணும், பொண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கணும், பொண்ணு என்ன பண்ணா வாழ வைக்கணும். கரெக்ட் தானே? அப்போ அவர் என்ன பண்ணோம், சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கணும். சம்பாதிக்க தெரிஞ்சவரான்னு கேட்கணுமா, வேலைக்கு போகிறவரான்னு கேட்கணுமா? உங்கள் கேள்வியில் நியாயம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது, உங்களுக்கு கேட்க தான் தெரில. புரியுதா? ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு கேட்குறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அடுத்ததே நல்ல சம்பாத்தியமாக இருக்கணும், பிள்ளைய பார்த்துவானான்னு கேட்குறது தானே. அது நீங்கள் எப்படி கேட்கணும்? இப்படி கேட்டு பாருங்கள் எப்படின்னு. என் பொண்ணை பாதுகாப்பாக வச்சுப்பானா, சம்பாதிச்சு வச்சுக்கிறானா, அவன் எந்த வேலை செய்யலாம்? ஏன்னா வேலைக்கு போகணுமா, விவசாயம் பண்ணலாமா? நீங்கள் விவசாயம் மதிக்கவே இல்லை, வந்துட்டீங்க. அவனை ஏமாற்றி வர வச்சுக்கிறீங்க. அவங்ககிட்ட பொருளை நீங்கள் திருடுறீங்க, களவாடுறீங்க. விலையை நீங்கள் நிர்ணயிச்சுட்டு அவங்ககிட்ட நெல்லும் வாங்கிக்கிறீங்க. அந்த அவனும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிறான். பிரச்சனை எங்கே? அவன் சிந்திக்காது தான். ஆக்சுவலாக இங்கே யார் உழைக்கிறவன்? நம்மளெல்லாம் வாழ வைக்கிறவன் யார் உண்மையிலேயே? நம்ம எதுக்காக வாழ்ந்துருங்க? நம்ம வாழ்றன்றதுக்கு அர்த்தமே எது? பூவா சாப்பிட்டதுனால தான். அது இல்லைன்னா நீ என்ன பேசுவியா, நிற்பியா, நடப்பியா? ஆனால் யாரை மதிக்க மாட்டோம் நம்ம. விவசாயிக்கு பொண்ணு கொடுப்பானா? நான் 5 ஏக்கர் இடம் வச்சுக்கிறேங்க, நான் இன்னைக்கு விவசாயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனால் நாளைக்கு மழை வந்தால் போயிடுச்சுப்பேன்னு சொன்னால் ஒத்துப்பானா? 4 மாடு வச்சுக்கிறேன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெறும் கரன்சி மேலே அக்கறை ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் படிக்கிறீங்க. எதுக்கு படிக்கிறீங்க? சொல்லிக்கிறதுக்கும் பேசிக்கிறதுக்கும் போகிறதுக்கும். படித்தவெல்லாம் பொண்ணை நல்லா வச்சுப்பானா? சந்தோஷமாக இருக்குமா வாழ்க்கை? கோட்டமாக வச்சுருப்பானா? அப்படின்னு பார்த்தா டீச்சருங்க தான் பொண்டாட்டிங்களை எப்படி வச்சுருக்குண்ணா? அவ்வளோமா அது மாப்பிள்ளன்னா யாராக இருக்கணும்? அவரு நல்லா வச்சுப்பார் அவர். புரியுதானா சொல்லிட்டு? நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, உங்கள் பிள்ளைய பொறுப்பாக வாழ வைக்க முடியும்னா பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த பிள்ளைய என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன், இப்போ என் பிள்ளைக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன், 8 மணிக்கு எழுந்துக்கலாமா 10 மணிக்கு எழுந்துக்கலாமான்னு பார்க்குறான். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு?
இப்போ சுதந்திரம் கொடுக்கலாம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், அப்போ என்ன பண்ணுவான்? புரியுதா பிரச்சனை எங்கன்ட்டு? இப்போது சுதந்திரம் கொடுக்குற அப்பாவாக இருந்தாலும் கூட சமூகத்தில் வாழ்கிற அவன் எப்படி இருப்பான்? அப்போது சிந்திக்க தெரிஞ்ச குழந்தைக்கு தான் நம்ம பேசுறது கரெக்டு. இங்கே சிந்திக்க தெரிஞ்சவனாங்கிறானான்னு கேட்டேன். என்னுடைய நண்பர் இப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா தனியாக இது மாதிரி இருக்குதுடா, இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு அவன் சொல்லிட்டாரு, 97 பேருக்கு அவருக்கு என்ன தேவைன்னே தெரியாது, சும்மா சுற்றிங்கிறாருன்ட்டான். இப்போ இங்கே 8 வருஷமாக வந்துட்டு ஒருத்தன் போகிறான்னா என்ன தேவைப்பட்டுக்குது, என்ன வந்து வந்தான், என்ன தேவைப்பட்டுக்குது அவனுக்கு? வேறு ஏதோ தேவைப்பட்டுக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ உனக்கு என்னவே தெரியல, தேவையே தெரியாது. இந்த சமூகத்தில் ரோபோவாக மாற்றிடுறாங்க உன்னை. பிரச்சனை எங்கன்னா உனக்கு தேவை தெரியல, அதனால் உன்னை என்ன ஆகிட்டாங்க, ரோபோவாக மாற்றிட்டாங்க. இப்போ உன் பிள்ளைக்கு தேவையை தெரிய வைக்க முடியுமா உன்னாலன்னு கேட்குறேன். தெரிய வைக்க முடியுமா? நீ என்ன பண்ண வேணா, பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவை தெரிந்தவனுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப அற்பத்தனம். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தேவைன்னானே தெரியல. காலையில் எழுந்துக்கணும், எழுந்துக்கிறானா இல்லை. ஆனால் வேலைக்கு போனால், ஸ்கூலுக்கு போனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, டெய்லியும் காலைல குளிச்சிடுமா? குளிக்காது. அம்மா 8 மணிக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுப்பாளா? ஸ்கூலுக்கு தான் போகலையே, இப்போ என்ன, இப்போ 10 மணி சாப்பிட்டான்னான்னுவா. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் சமூக விலங்குங்க, அதனால் பிரில்லியண்ட்டாக ஒன்று ஆகுறது கஷ்டம். அப்போ எலன் மாஸ்கோட தியரி எங்கே ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு கேட்டியான்னா, சுற்றி முட்டால் இருக்கிற சமூகத்தில் என்ன பண்ண முடியாது நீ. புரிஞ்சிச்சா? நீ ஒரு டைம் ஒழுக்கத்துக்கு வரியான்னு கேட்குறேன் நான். அட்லீஸ்ட் 10 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிடுன்னே வச்சுக்கோ. டெய்லியும் 10 மணிக்கு சாப்பிட்றியா பாரு. உனக்கு சுதந்திரம் தான், நீ எப்படிங்கிற? நான் வாழ்ந்து காட்டுறேன், அப்போ கூட சரியில்லையே. நான் வாழ்ந்தே காட்டுறேன். வாரம் சச்சங்கம் எப்படின்னா நான் தின்னோம். நேற்று அங்கேருந்து ஓடி வந்துட்டேன், ஒரு நாள் முன்னாடியே கிளம்புறேன். காலையில் கிளம்பி கூட சாயந்தரம் வரலாம். நான் சச்சங்கத்துக்கு இங்கே திண்டுக்கல்லேருந்து வர முடியும் நான் 8 மணிக்கு. நான் என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கினேன். ஏன் 10 மணிக்கு கூட கிளம்புவா, 1 மணிக்கு கூட கிளம்புவா, இங்கே மிஸ் ஆகிடும். அதனால் ஒரு நாள் முன்னாடி வச்சிட்டேன். புரியுதா? நேற்று ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, கார் பிரச்சனை ஆச்சு, நின்றுட்டேன், லேட்டாக வந்து சேர்ந்துட்டேன். ஏன்னா அவகிட்ட நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிறேன். அதுதான் சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி பார்த்துக்கிறது. புரியுதா எப்படி சொல்கிறேன்னு? அப்போ உன் புள்ளி நீ முட்டாளாக்கிடுவியா, அறிவாளி ஆகிடுவேன்னு உனக்கு தெரியுமா? நீ 100% உன் பிள்ளைக்கு உன் அக்கறை எடுத்துப்பியா? அப்படி ஆக்க முடியுமா அந்த சமூகத்தில்? நான் சொல்லி நீ மாறுவியா? இல்லை நீ சொல்லி நீ மாறுவியா? உனக்கு நீயே புத்தி சொல்லின்னு கரெக்டாக நந்துக்கிறியா? வேறு யாரும் சொல்ல வேணாம். நீயே உனக்கு கேட்டுக்கின்னு, நீயே உனக்குள்ளே பேசிக்கின்னு, நீயே உன்னை சரியாக வரையறுத்துக்கிறியா? வாழ்றியா? உன்னை நீ ஒழுங்காக பார்த்துக்கிறியா? இந்த கேள்வி புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இது மாதிரிலாம் நீ இருக்க மாட்டேன்னு தான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டானுங்க. சாமி பக்தி மதம்லாம் எதனால் உருவாச்சு? மனிதனுக்கு சுய ஒழுக்கம் தெரியாது, சுயமாக சிந்திக்க மாட்டான். சுயமாக சிந்திக்கிறவனையும் ஒரு அசிங்கப்படுத்திடுவான். இவர் என்ன பெரிய மகாத்மான் மாதிரி போய் பேசிக்கிறாருன்னுவான். இவர் என்ன கோமலம் கட்டிக்கிறாரா, இவருக்கே மாலன்லாம் கேட்டுனுங்கிறான். எனக்கு மாலை வேணுமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணணும்? நானும் எனக்கு போடுறவங்களும். யாருமே போடலைன்னா நானே கூட வாங்கி போட்டுக்கலாம், அது ஏன் இஷ்டம். அப்படி தானே? சுதந்திரங்க தான் இல்லையே இப்போ எனக்கு. நான் என் சுதந்திரத்தை 100% பயன்படுத்துகிறேன். நீ உன் பிள்ளைக்கு சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்த முடியும்? புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அவனை எப்படி ஆக்குவாங்க இந்த சமூகன்ற? நான் அந்த மாதிரி ஒழுக்கத்துக்கு உன் மனைவி உன் ஒழுக்கத்துக்கு வந்துடுவாளா? உன் கணவன் உன் ஒழுக்கத்துக்கு வந்துடுவானா? முடியாது. அது கட்டுப்பத்துற மாதிரி ஆகிடாதா? அந்த மாதிரி யாருன்னா நேர்மையாகிறாங்களா? சொல்லி கொடுத்தா கூட ஒழுங்காக புரிஞ்சுக்கிறாங்களா? புரியுதா? அதுக்கு என்ன பண்ணிடலாம் சனினே? மூக்கடாங்கயிறு குத்தினா தான் அடங்கி போவேன்ற மாடு மாதிரி தான் மனிதன். அதனால் அவனுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கூப்பிட்டு போய் தொழுவத்தில் கட்டி வளர்க்க வேண்டியதாக இருக்குது. பள்ளிக்கூடம் அமைச்சு டவுசர் போட சொல்லி, ஷூ போட சொல்லி, சாக்ஸ் போட சொல்லி, காலங்கத்தால் முடியுமோ முடியாதுன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டெய்லி எப்போ எழுந்துக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? சொல்லியா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எழுந்துக்கணுன்ட்டு? என்ன பிரச்சனை? ஆனால் எழுந்துன பிறகு ஏன் படுக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் நேரம் படுன்னு யார் சொன்னது? எழுந்துக்கிறது எது, படுன்னு சொன்னது எது? அப்போ உங்களுக்குள்ளே ரெட்டை விஷம் போட்டுன்னு என்ன பண்ணுக்கிறீங்க? ஏமாத்திங்கிறீங்க. புரியுதா? நீ ஓரளவுக்கு நீ படித்து கிடிச்சு வந்ததுனால தான் ஓரளவுக்கு என்ன ஆகுது உனக்கு இப்போ மொழியெல்லாம் புரியுது. அதனால் ஒரு மொழியும் சம்மந்தப்பட்ட துறையில் அறிவும் இருந்தால் ஒரு மனுஷன் வாழலாம். தேவை எது? ஒரு மொழி வேணும். ஏன் இந்த சமூகத்தோட ஊடாடுறதுக்குன்னா ஒன்று எனக்கு ஒரு மொழி வேணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 2 மொழி கற்றுக்கலாம், 3 மொழி கற்றுக்கலாம். இப்போ உனக்கு அதுக்கெல்லாம் டிவைஸ் வந்துடுச்சு. நீ தமிழில் பேசி காமிச்சேன்னா இங்கிலீஷில்
சொல்கிறதுக்கு டிவைஸ்லாம் வந்துச்சு. ஒன்றும் நீயே தான் எல்லா மொழியும் கற்றுக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் கற்றுக்கினா வாழ்க்கை போதாது. நிறைய முட்டாளுங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மொழி புலமை வந்து அறிவியல் நினச்சிக்கிறான். ஆங்கிலம் பேசுகிறவங்கள அறிவியலையே என்ன, அங்கே பிச்சை எடுக்கிறான் இங்கிலீஷ் பேசிட்டு. மேட்ரு அது கிடையாது, அது மேட்ரு கிடையாது. அதனால் மொழி ஒன்றும், நீ எந்த ஃபீல்டில் நல்லா வாழலாம்னு நினைக்கிறியோ அதுக்கான அறிவும். நான் உன்னை வந்து கீழவே இரு, மட்டமான வேலை செய்யலாம் சொல்ல. எந்த வேலை உனக்கு பிடிக்குதோ அந்த வேலையை என்ன பண்ண நீ செய்ய கற்றுக்கோ. புதுசு புதுசாக எதனால் உண்டாகுதே. ஆனால் என்ன செய்கிறேன்னா அறிவாளியை கூட உருவாக்க வேண்டியதாகிடுச்சு. நம்ம கற்றுக் கொடுத்து கோடிங்னா இதுன்னு சொல்லி கொடுத்து ஒருத்தன் புக்கு 7 வயசு 8 வயசு குழந்தைங்களாம் சாதிக்குது. இது எப்படி எழுதிறாங்க, என்ன பண்ணுது 10 வயசில் படம் எடுத்து காமிச்சவங்களாம் இருக்கிறான் குழந்தைங்கள்லாம். எப்படி இது சாதிச்சுது அந்த குழந்தை? அப்போ முடியும். 10வது ஒருத்தர் படிச்சுட்டு அவருக்கு என்ன அறிவு இருக்குமோ அவரே கோடிங்கெல்லாம் எழுத முடியும். இன்ஜினியர் நான் பேசுறது யாருன்னா இல்லைன்னு மறுக்க சொல்லலாம் பார்க்கலாம், முடியாது. அதுக்கு இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏபிசிடி இசட் வரைக்கும் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த மொழி புலம் வந்ததுன்னா நீங்கள் விண்டோஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுவே என்ன பண்ணா கைட் பண்ணும். இப்போ கைட் பண்ணுறதுக்கெல்லாம் ஏஐ வந்துச்சு. இன்னும் கூட நீ என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை, பள்ளிக்கூடம் போய் எல்லாம் கற்றுன்னு இருக்க வேண்டியதில்லை. அதுக்கிட்ட சொல்லி சொல்லி விடணும், அதே சொல்லின்னு இருக்கும். காலையில் எழுந்துருங்க சிவி வைக்க இன்றைக்கி தமிழ் படிக்கலான்னு கூப்பிடும். அதுக்கிட்ட செட் பண்ணிட்டேனா, புரியுதா? உன்னை விட அது எப்படி இருக்கான்? ஃபோன் உன்னை 5 மணிக்கு எழுப்புது, நீ 5 மணிக்கு எழுதுக்கிற. ஒரு கடிகாரம் உன்னை கண்காணிக்குது, உன்னால என்ன செய்ய முடியல? எத்தனை பேர் கடிகாரம் அலாரம் வச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்குறான் தெரியுமா உனக்கு? நீ செய்தியா இல்லையான்னு பாரு. அவள் தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு தேவை உன் மேலே மட்டும்தான். என்னை கேட்குறவங்க உன் மேலே மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குது, அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு ஒழுக்கமாக யாரும். அதனால் கருமம் என்ன பண்ணலாம் உனக்கு? கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணுவ? உனக்கு சுதந்திரம் கொடுத்தா எப்படி இருப்ப? அதனால் தெரில ராஜா. இன்னும் இவ்வளோ சொல்லிட்டு தெரிலன்றேன்னா உன் பிள்ளைகிட்ட என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரில, புரியுதா? என் பிள்ளைகிட்ட என்ன இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி என் பிள்ளை மாதிரி உன் பிள்ளை ஆகிட்டேன்னா நல்லா இருக்காது இல்லை, புரியுதா? தன்னார்வப்படாத யாராக இருந்தாலும் நான் குற்றம் தான் சொல்லுவேன். என் பிள்ளை உன் பிள்ளைலாம் அதில் என்ன இல்லை, ரூலே கிடையாது. சுயமாக சிந்திக்கிற எவனும் பெரிய ஆள் ஆகிடும், அவள் தான். இதில் குரு வழியாக வந்தவன் பாரம்பரியமாக ஜெயித்தவங்களாம் எவனும் கிடையாது. ஒரு மகாத்மானா அவங்க அப்பா அம்மா மகாத்மா வந்தாங்களா என்ன? கிடையாது. ஒரு லோகம் தாஸ் கரம்சந்த் காந்தி நினச்சாரு, அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு. அகிம்சையை கையில் எடுத்துக்கினாரு, அகிம்சையை கையில் எடுத்துக்கினாரு. எவ்வளோ அடிச்சாலும் சண்டை போட்டினாரு. யாருன்னா சுடும்போது அவர் மட்டும் ஓடி ஒழிச்சுன்னு யாருன்னா சாக வச்சுட்டு தப்பிச்சினாரு. ஆமாம், அகிம்சையை கையாண்டார், சட்டையை அவுத்து போட்டார். என்னால் முடியுமா பாரு? ஒரு ஏதோ தந்திரமோ அது உண்மையோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உண்மையாக வந்தாரா இல்லையான்ட்டு. அவர் கம்ஃபர்டபுளாக இருந்தாரான்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். நம்ம தான் சொல்லுங்கிறோம் அவரை கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. அவரு இப்போது நீங்களே என்ன சாமியாரை இங்கே உட்கார வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கூட ஆகிட்டுருக்கலாம். ஐயோ என்னடா இது இப்படி முடியுமா, இது எதனா குத்திடுமா ஊந்துருமா, சரியாத்தான் அடிச்சானா மேலே கைட்டுன்னு ஊந்துருமான்னு, புரியுதா? ஆனால் நான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதுதான் நான் சொல்லித்தரேன். அதனால் பிள்ளைங்கள நீங்கள் என்ன பண்ண முடியாது. சமூகத்தில் வளர்கிற இந்த விலங்குகள்கிட்ட நீ படிக்காதுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நம்ம ஆபத்தாயிடும். நான் ஒழுங்காக பச்சு பெரியலாக இருப்பேன், இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே அனுப்பலன்றோம், புரியுதா? அவன் அப்போயே கார் கழுவ போனான், வேலைக்கு அமைச்சிருந்தா நல்லா இருப்பான்றான் என் பொண்டாட்டி. என்ன நான் என்ன நினச்சேன்னா வேலைக்கு போகாமல் சுயமாக ஒரு பிள்ளை சம்பாரிச்சு நல்லா வாழணும்னு நான் நினச்சேன். அது என்ன பண்ணுது, புரியுதா? யாராக இருந்தாலும் ரூல்னா தான் உள்ளேருந்து வரணும். ஃபயரு இவங்களுக்கு எவனுக்குமே ஃபயர் வராது அப்படின்னு தான் என்ன பண்ணிட்டாங்க, கம்பி கட்டி. இவனுக்கு ஒழுக்கமாக நடக்க தெரியாது, என்ன பண்ணிட்டான், கம்பி கட்டி விட்டுக்கிறான். எதனால்? ஒன்றும் வேணாம். இங்கே நீ பொங்கல் சுண்டல்லாம் தராங்கல்ல கோயிலில், எப்படி வாங்குவ? முந்திக்கின குதிரை முதல் குதிரை இங்கே அப்படித்தானே? சந்தில் பூந்து அச்சினம் புச்சினம் தான் வாங்குவேன். சர்ச்சுக்கு போய்கிறியா? அவ்வளோ நீட்டாக இருக்கும், ஒழுக்கமாக ஏந்து வருவாங்க. ஃபாரினில் ஒருத்தன் சும்மா வேடிக்கை பார்த்து நின்றுப்பான், லைனில் நிற்கிறான்னு பின்னே நின்றுவானுங்க. ஆமாயா, முதல்ல உனக்கு முதல்லன்ட்டு. இங்கே அப்படி கிடையாது இல்லை. ஒரு 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 டிராஃபிக் போலீஸு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீஸே போடுவார். என்ன நான் அந்த ஊர் தானே அப்படின்னோடனே அவன் கண்டுபிடிச்சிருவான். ஓ மதுரிலேருந்து வந்துக்கிறியா நீ? சென்னையில் தான் இருப்பானுங்க 2 பேருமே, புரியுதா? ஏன்டி என்னடி கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னோடனே தெரிஞ்சுப்பான். திருநெல்வேலியா நீன்னு அப்படின்னுவான் ஒன்று, புரியுதா?
ஏன் அந்த பாஸ் இல்லை, புரியுதா? தமிழ் தான் பேசுகிறானுங்க 2 பேரும். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகும், இன்னொருத்தனுக்கு எப்படி ஒரு மாதிரி ஆகும், எப்படி ரூலை மாற்றினானுங்க. அதனால் இந்த முட்டாள் சமூகத்தில், எல்லாம் முட்டாளாக இருக்கிற இந்த சமூகத்தில் நீ பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், உன் பிள்ளை பிரில்லியண்ட்டாக இருப்பான், நீ நம்புறது முட்டாள் தானே. புரியுதா? நான் இப்படி சொல்லிட்டேன்னா உண்மை தான். அதனால் பிள்ளையா இருந்தாலும் அவன் யார் தான், வேறு தான். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ணு, பொண்டாட்டி தூங்குறான்னு நீ தூங்குனேன்னா உன்னோட முட்டாள் உண்டான்னு கேட்குறேன் நான். பொண்டாட்டி சரியில்லை நான் சரியில்லைன்னா நான் முட்டாளா அவன் முட்டாளா? என் குடும்பம் சரியில்லைன்னு நான் சொல்லலாமா? என் ஜாதி சரியில்லைன்னு நான் சொல்லலாமா? ஜாதியே இல்லாதவனுக்கு ஜாதி எப்படி சரியில்லாமல் இருக்கான்? யார் விட்டுருக்கணும்? நான் உண்ணுமா எங்கள் அப்பா உண்ணுமா? அடிமைத்தனத்தை நான் உண்ணுமா அவன் உண்ணுமா? இப்போ என்னை பார்த்து சொல்கிறான் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்ட்டு. நான் பொம்பளை பொறுக்கியா இல்லைன்னு யாருக்கு தெரியணும்? அவனுக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனா? தோல் மேலே கை பொருள் எல்லாம் வேறு எதனா போய்கிட்டு போயிட முடியுமா? நான் அவ்வளோ சாமர்த்தியசாலியாக நம்பா, வில்லாதி வில்லனா நம்பா. அவன் சந்தேகப்பட்டு சண்டை போடுறான்னா யார் பிரச்சனை? இது போனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரியுதா? அதனால் உன் அனுபவம் யாருக்கு மட்டும்தான், உன் மட்டும்தான், உன் பிள்ளைக்கு. அதனால் பிள்ளைய முடிவு எடுக்கிற முடிவு ஒன்றும் இல்லை. ஒரு கால் ஸ்கூல்லாம் 10 வயசு காலமாக தான் தேவைன்னா அவங்ககிட்ட கேட்கலாம், எப்போ என்னப்பா சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறியா வீட்லேயே படிக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். உண்டான்னு கேட்குறேன். இப்போ தான் கர்ப்பத்தில் இருக்கும்போதே புக் பண்ணிடுறானுங்க தானே. ஆமாம், 1வது நானுங்க, அது கீழே யூகேஜி, அது கீழே எல்கேஜி, 2மே இல்லை ப்ரீகேஜி, அதுக்கும் கீழே கிண்டர் கார்டன், அதுக்கும் கீழே எதுனா இருக்கும். பால் குடித்து அப்படின்னு கற்றுருவாங்க. உனக்கு என்ன தெரியும்? கர்ப்பம் பண்ணவுடனே வந்துருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவான். அந்த காலத்தில் பாரு, ரம்மு நாராயணா சொல்லிட்டாங்க, அந்த கம்சன் கதையெல்லாம் படிச்சிங்களா? அதனால் கர்ப்பமாக இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணால் வந்து படுத்துங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் பாடம் நடத்துவோம். இந்த வருங்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்ன மாதிரி சிந்திச்சிட்டாங்க. ஒரு மனிதன் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்னும் மனப்பாடம் பண்ணி தானே வச்சு நிற்பியா? எத்தனை பேருக்கு நான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான மிஷினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுட்டா போதும். அந்த காலத்தில் எல்லா ஃபோன் நம்பரும் எழுதி வச்சுருந்தோம். இப்போ ஏய் ஸ்ரீ கால் யாருக்கோ சொன்னால் என்ன பண்ணுறான்? கால் சக்தின்னா பண்ணிவிடும், அதுவே பண்ணுறோம். நம்பர் தேவையா இப்போ நமக்கு? அது வெளில யார் பார்த்துப்பாங்க? டிவைஸ் பார்த்துக்கோம். கரெக்ட் தானே? இப்போ டிவைஸ் காணாமல் போயிடுச்சேன்னா குழந்தைகிட்ட கொடுத்தேன் ஃபோனை, பேங்க்கில் இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. அதில் நிறைய வச்சுக்கிறான். ஓடிபி வரும், இல்லை ஃபேஸ் ஐடி ஒன்று வரும், ஃபிங்கர் ஐடி வரும். இவ்வளோ கற்றுக்கு தான் போவோம். இவ்வளவும் பண்ணி ரெடியாக வச்சுருந்தானே என்ன பண்ண அந்த குழந்தை? ஃபோனை குழந்தைகிட்ட கொடுக்குற அறிவு யாருக்கு இருக்கணும்? அதனால் பிள்ளைங்களை பற்றின முடிவு நீ எடுக்க முடியாது ராஜா. நான் அப்படி பாதிக்கப்பட்டுக்கிறேன். சுதந்திர குத்து, புரியுதா? சோம்பேறிகளை உருவாக்கிடுவோம். உட்கார வச்சு சோறு போட்டால் என்ன பண்ணுவான்? கை கால்லாம் எதுக்குன்னுவான்? கை எதுக்கு வாயிலே ஊட்டு டேடின்னுவான். ஆமாம், நான் மெல்றது ரொம்ப கஷ்டமாகுது டேடி, நீ என்ன பண்ணேன்? நான் அந்த கதை கூட சொல்லிட்டேன். ஒருத்தர் பைக் எடுத்துன்னு போய் ரிப்பேர் பண்ண வந்தார். ஐசிஎஃப்பில் வேலை செய்கிற ஒரு நண்பர். அவன் என்னடா பண்ணுறான்னா பிஸ்கெட் அடிக்க வச்சுட்டு கம்ப்யூட்டர் கேம் ஆடினுக்கிறான். இன்ஜினியரிங் ஃபஸ்ட் நான் வேலை இல்லைன்ட்டு படித்து வசதியாகி நல்லா இருக்கிற குழந்தைங்களும் இருக்குது. ஸ்கூலுக்கு போய் படித்து அந்த நாலேஜை கெயின் பண்ணி அது வந்து படித்ததுனால கெயின் ஆகி போல அது நினைக்குது நான் வசதியாக வாழணுன்ட்டு. புரியுதா? படிக்காமையே கூட வசதியாக வர குழந்தைங்களும் இருக்கு தான் செய்யுது. இப்போ படிப்புக்கும் வசதியாகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுதா? அப்படி வசதியான குழந்தைங்களை பற்றி எங்கே வச்சுருன்னு கேட்பாங்க யாருன்னா? ஏன் கேட்க மாட்டாங்க? அது தெம்பாக தான் இருக்கும். சம்பாதி தெரியுன்றதே அதுக்கு என்ன? அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம். அப்போ அது பார்வை எப்படி தான் இருக்கான்? நான் சம்பாதிக்கலன்றதே குற்ற உணர்வு இருக்கும் அவனுக்கே. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எனக்கு ஏன் திமிரு? நான் ஏன் தெரியல பேசுகிறேன்? ஆளுக்கு ஒரு வால் சாப்பிடலாம் மாடுன்னு ஏன் சொல்கிறேன்? நீ என்ன நினைக்கிது பட இவ்வளோ பேர் பேத்துங்கிறாங்கடா, அந்த மாதிரி பேசுறியா? அவனும் வராமல் போயிடுவான். பார்க்குறவனுக்கு புரியும் தானே? இந்த ஆள் யாரை திட்டுறான்? புரிஞ்சுக்காதவனே புரியுறவனியா? அப்படி புரிஞ்சிச்சானா என்ன பண்ண மாட்டான்? நான் சொன்னாலாம் இல்லை இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிறான் பாருன்ட்டானா நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்கிற வழியை பாரு. நீ வந்து உன் புள்ள மேலே அதிகம் செலுத்தாத. அதெல்லாம் சும்மா நம்பாத. ஒருத்தன் அடிக்கடி சொல்லுங்கிறான், எத்தனை அப்பாவோ எத்தனை அத்தாவோ, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை, நான் பல அப்பனுக்கு பிறந்தவன்,
எனக்கும் பல பிள்ளைங்க இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாராமா அவர் நிறைய ஜென்மம் எடுத்ததுனாலையும் போனதுனால. இப்போ அதுவா பிரச்சனை? நான் யாருக்கு பிறந்தன்றது பிரச்சனை, நான் எப்படி வாழ்றன்றது பிரச்சனையா? யாருக்கு பிறந்தன்றதுனா நான் டிசைட் பண்ணேன். ஒரு குழந்தை கேட்டுக்குது அவங்க அம்மாவை பார்த்து, நீ இவனுக்கு பிறந்தில்ல, முட்டாளாக தான் இருப்பேன், நீரா ஆவோ. நீ இவனை கூட பார்த்தியே, நீ எப்பேற்பட்ட ஒன்று இரா ஆவோ. புரியுது? நியாயமா இல்லையா? குழந்தைக்கு புத்திசாலி ஆயிடுச்சுங்க. நீங்கள் என்ன பண்ண முடியாது. இவனாண்ட போய் படுத்துக்கிட்டே உனக்கு அறிவு இல்லையா? போய் இந்த மாதிரி லூஸுக்காக புள்ள பெற்றுப்ப, ஆம்பளே உனக்கு கிடைக்கலையே, அவன் தானே கேட்சானான்னு கேட்குறான். யார்? பிறந்துட்டு. அப்போ அறிவு இல்லடி, இப்போ பெற்றுக்கிட்டேன்னா அதிகம் தேய்ச்சினே, பொறுத்துருந்து கற்றுக்கிட்டானே. இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக ஒரு புள்ள பெற்றுக்கிறதுக்கு 45 வயசில் யோசிப்போம். வயசெல்லாம் போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது? புரியுதா? பில்லியன்ஸியாக வாழ்றது யார்கிட்ட? உன்கிட்ட தான். உன் பிள்ளைகிட்ட இது இல்லை. உன் பிள்ளை முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் உனக்கு இல்லவே இல்லை. அதனால் படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்னு யார் முடிவு எடுக்கணா? நீ உன் பிள்ளை முடிவை நீ எடுக்காத, அடுத்தவங்க முடிவை நீ எடுக்காத. நான் உன்னை எப்படி ஒன்று நானே டிசைட் பண்ணுறதில்லை, அப்படி தானே? ஆனால் சொல்லித்தரேன், இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. யார் தேர்ந்தெடுத்துக்கணும்? என்னுடைய தீசஸ் ரொம்ப என்னுடைய டீச்சிங் மெத்தடே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப வல்கராக கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் குடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான், பொம்மையில விட கட்டி பிடிச்சிக்கிறான், பாட்டு பாடுறான், உங்களுக்கு தப்பாக கூட தெரியும். நானாக சொல்கிறேன், நான் சுதந்திரமாக நீ எப்படி இரு. ஆனால் எல்லை மீறாமல் இருக்க வேண்டியது யார்கிட்ட? அந்த எல்லையை யார் கவனிச்சுன்னுக்கணும்? தாண்டாமல் இருக்க வேண்டியது யார்? உள்தா பால் போடுக்க வேண்டியது யாரோட வேலை? விட்டுவிட்டு பறக்க கதவு திறந்து விட்ட. அதில் வர உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. உத்தரவு கொடுத்து உள்ளே கூப்பிட்டுக்கோ, உள்ளே சந்தோஷமா இரு, பிள்ளைய பற்றினா அக்கறை உனக்கு வானாராச்சா, இவ்வளோ சொல்லிட்டு. இப்போ அக்கறையை சொன்னால் அக்கறை இல்லாமல் சொல்லிட்டேண்ணா. ஒரு காலம் உன் பிள்ளைக்கு இந்த வீடியோ காமி, ஒரு காலம் எதனா பிள்ளைங்க கேட்டு விட நல்லா வரலாம் இல்லை? ஏழை அப்பாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை வசதியாக வாழணும்னு நினைக்குது. பணக்காரனுக்காக பிறந்த அப்போ என்ன பண்ணுது? புரியுதா? அதை விட பணக்காரனாக ஆகிறதும் உண்டு, சாத்தியப்படுது. அப்படி தானே? நிறைய பணக்காரன் குழந்தைங்க பெருசாக சாதிக்கலை. 9வது ஃபஸ்ட்டு அந்த அங்கே வயல்வெளியிலையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி இருந்த ஒரு மனிதன் பெரிய கவிஞன் ஆகிட்டான். 8வது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி ஓடி வந்தவன் இன்ன வரைக்கும் சொத்து சேர்த்துனுக்கிறான், செத்த பிறகும். அப்படி தானே? கூட்டத்திலே யார் தான் கொடுத்து வச்சவருன்னு குதின்னு குதிச்சாங்க, போயும் சேர்ந்தாங்க. குதிக்க முடியாது விடி. நான் யார் யாரை சொல்கிறேன்னு மட்டும் பேர் மட்டும் கேட்காதீங்க. வரலாம் சாதனையாளர்கள்லாம் யார்? உள்ளேருந்து ஃபயர் வரணும். புரியுதா? போதும்னு நினைக்கிறவனுக்கிட்ட என்ன செய்ய முடியாது. நீ எவ்வளோ போதிச்சாலாம் போதும் முடியாது சோம்பேறிக்கிட்ட. அதனால் 10ஓட 11 அத்தோட ஒன்றா மந்தியில் விட்டுருன்றேன் நான். அது எப்படின்னா போயிடுச்சு, இது போய்கல, பிரச்சனை இல்லை. என்னை மந்தியில் சேர்த்துட்டேன்னா நிம்மதியாகிடும். இந்த சமூக மந்தியில் நீ சேர்க்கலைன்னா உன் பிரச்சனை உனக்கு. சரிதா? நீ ஜெயிச்சுட்டு உன் பிள்ளை ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறது பெரிய அபத்தம். இந்த ரூல் எனக்கும். உனக்கு சொல்கிறேன், உன் பிள்ளை மட்டும் அப்படி போயிச்சிருவான்னு கேட்டுட்டு போகிறேன். யார் பிள்ளையா இருந்தாலும் யார் தான் போயிங்கன்னா? எங்கள் அப்பா ஒன்றும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர் இல்லை. சரியாக வாழ்ந்தாரான்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட என் பொண்ணாடிக்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா யார்கிட்ட போனார் வந்தாருன்றதுலாம் 2வது விஷயம். ஆனால் எங்கள் அப்பாவோட பென்ஷன் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தானே வந்துருக்குது. புரியுதா? அப்போ எங்கள் அப்பா சரியாக தானே வாழ்ந்த கணக்காயிடுச்சு. ஒரு நடுவில் போனார், நடுவில் சில பக்கத்தை காணுன்ற மாதிரி அந்த சம்பளம்லாம் யாருக்கு தெரியாது. அக்கறையும் இல்லை அதில். புரியுதா? வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்கும், அதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு இல்லை, பார்த்துக்கோங்க. ஆனால் கேள்வி நல்ல கேள்வி தான். எவ்வளோ பேர் புரியுதுன்னு தெரியல நான் பேசுறது. அப்பனுக்கெல்லாம் பிள்ளைங்கிட்ட போய் சொல்கிறேன், நீ என்னடா படிக்கணுமா வேணாவா, ஸ்கூல் போக 100 மார்க் வாங்கினா அடிக்கிற அப்பங்கிறான். அதுக்கு பயந்து செத்து போன பிள்ளைங்குது. அப்படி ஒரு பிள்ளைங்குது. தாந்தோணி தனிமாக விட்டுறான்னு சொன்னாக்கா ஸ்கூலே போக பிள்ளைங்குது. வயலில் போய் பீடி பிடிச்சிட்டு சாராயம் குடிச்சு வந்தவனுங்கிறான். எனக்கு நான் அந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்துக்கிறேன். லெட்ரு வீட்டுக்கு வந்துதியா, என் பேர் சொல்லி படிக்கிறான். சிவா ஸ்கூலுக்கே வர்றது இல்லை, 40 நாளாக காணும், என்ன ஆச்சுன்னு தெரிலன்ட்டு. அங்கே யாருமே படிக்க தெரியாது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். லெட்ரு அவனுக்கு தான் வந்துக்குது. தெரியாமல் பக்கத்து வீட்டில் போட்டு போயிட்டார் போஸ்ட்மேன் நினைக்கிறான். ஃபஸ்ட்டு கீஷ்டங்கிறான் எதிர்வே. அவருக்கு சொல்ல வேணாம், யாருக்கு எனக்கு என் பேர்லையேயா. அலமா பார்த்தா இவன் சாரா காசுல எடுத்து போய் உட்காந்துட்டு எழுந்து வர்றது.
கேட்டால் அம்மா சாப்பாடு காட்டில் அங்கே போனால் சோறு தருவாங்கன்றோம். காமராஜர் மதியானம் சாப்பாடு போட்டே கூப்பிட்டுக்கிறாரு வாங்கன்னு. ஆனால் அதை விட பிரியாணி போடுறாங்கன்னா என்ன பண்ணுவான்? புரியுதா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அவனே வளர்வதிலே. அண்ணன் அம்மாலாம் அதெல்லாம் சும்மா வச்சுக்கோ. எங்கள் அம்மா வளர்த்தால என்ன புக்கு நேற்று எவனோ ஏதாவது எழுதினன்ட்டா என்ன? அப்போ பேனா வச்சு போட்டு விட்டுருந்தேன்னா நிம்மதியாகிருக்கலாம் தானே. நான் உள்ளியே எந்த லூசுக்குமே புரியல, எனக்கு மட்டும்தான் புரியுதுன்னா ஒத்துப்பலண்ணா. உன்னையே பெத்தவன்றா. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அவ்வளோ அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் புள்ள அதெல்லாம் ஃபைண்ட் யுவர் செல்ஃப், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், லீவ் யுவர் செல்ஃப். அப்படித்தான் நீ பிறந்துட்ட, நீ வாழ்தான் நான் சொல்ல முடியுமே தவிர உன் பிள்ளையெல்லாம் நான் அறிவாளி ஆகிடுவான்னு நான் நம்பலப்பா. ஆகக்கூடாதுன்றது அப்படிலாம் சொன்னால் ஆயிடுவான்ன்ற அக்கறையில். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.